நம்ம சேனலில் 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு நம்ம வீடியோஸ் எல்லாமே போட்டு. ஏன்னா 32 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்றதுனால செக்கப்பு போயிட்டு போயிட்டு வரதுனால அதுவே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ பேபி வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லவே கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. ப்ரோட்டீன் பவுடர் தான் தினமும் குடிக்க சொல்கிறாங்களே, அதை குடிச்சிட்டு முந்தின நாள் நைட்டு வந்து மருதாணி வச்சேன். ஸோ அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக்கப் இருக்குது. ஸோ அப்படியே வந்து அம்மா தான் கூப்பிட்டு போனாங்க. நானும் ஷாம்குட்டி அம்மா 3 பேரும் பைக்லேயே போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்தோடனே நோட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு ஹைட்டு வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு சரி அப்படியே வந்து பிபியை செக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஹெச்பி லெவல் பார்த்துலான்ட்டு போனோடனே பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரிசல்ட்டும் வந்துடுச்சு. அதை வாங்கிட்டு அப்படியே டாக்டர் பார்த்துட்டு போன மாதம் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமிச்சிட்டு அப்படியே வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். போகும்போது வந்து அம்மா தான் இட்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டாங்க. வரும்போது அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து ஆட்டோ வச்சுட்டு வந்துட்டேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு தான் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு டியூஸ்டேவே வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எப்பயுமே வந்து மாதத்தில் முதல் டியூஸ்டே வந்து காலியாக தான் இருக்கும். சரி அப்படியே பார்த்துட்டு ஊருக்கு போகலான்னு இருந்தேன். கிட்டத்தட்ட 1:30 கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்தோடனே. வீட்டுக்கு வந்த உடனே சரி அப்படியே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தூங்கலான்னு தோணுச்சு. ஸோ அப்படியே வந்து ஷாம் குட்டியை தூங்க வச்சுட்டு நானும் படுத்தேன். ஆனால் தூக்கமே வரல.